ரசிகரை எப்படி இந்த மேட்ச் பார்க்குறீங்க? பொதுவாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான். எப்படி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச்ன்றப்போ அதே இன்ட்ரெஸ்டிங் இருக்கோ அதே மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சும். இது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஐ திங்க் 5th மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல மேட்ச் தான், வெயிட் பண்ணுறோம். 2:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்ன துபாயில் ஸ்டார்ட் ஆகுது, மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது சின்ன இஷ்யூன்றதால துபாயில் ஸ்டார்ட் ஆகுது. துபாய்ன்றது ஒரு நல்ல பேட்டிங் மேட்ச் தான். ஸோ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்குவாடு என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பூம்ரா மட்டும் தான் அதில் மிஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். இனி பூம்ரா வந்துட்டாருன்னா இந்தியா டீம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இதுவாகிடும். இன்னொன்று விராட் கோலி ஃபார்முக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் விராட் கோலி ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியல. கடந்த 10 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் கூட தாண்டலை. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா 22க்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பிக் ஃபேனாக விராட் கோலியாக இருப்பாங்க. பட் அவர் இன்னும் அவரோட பங்களிப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஸோ இன்றைக்கி எதிர்பார்க்குறோம். பொதுவாக பாகிஸ்தானாலே விராட் கோலி பூந்து விளையாடுவார். விராட் கோலி, ரோஹித் சர்மாவும். ஐ திங்க் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்டையும் செஞ்சுரி எதிர்பார்க்குறோம். எப்படியும் வின் பண்ணுறோம். பாகிஸ்தான் வின் பண்ணுறோம். ஏன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்கோர் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஏன்னா ஒன்லி ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம் தான் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக விளாடுற மாதிரி தெரியல. ஷாஹின் ஷாஃப்ரி நல்லா பவுலிங் போடுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுபன் கில் ஃபார்மை அவரால் இது பண்ண முடியாது. இன்னொரு செஞ்சுரி சுபன் கில் எதிர்பார்க்கலாம். பட் இந்த பிச்சு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறதுனால சுபன் கில் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் பூந்து விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ விராட் கோலி கிட்ட வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இந்தியா வந்து ஈஸியாகவே உள்ளே போய்டும் நினைக்கிறேன் ப்ளே ஆஃபுக்கு. தென் நம்மளுக்கு டஃப்பாக இருக்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாண்டு, தென் ஆஸ்திரேலியா தான். ஸோ இந்த தடவை சாம்பியன்ஸ் வின் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி தோனி வின் பண்ணியிருந்தார். ஸோ அகைன் ரோஹித் சர்மா இது வின் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரோஹித் சர்மாவுக்கு இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் தான் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கும். ஸோ 2 பேரும் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து வின் பண்ணி அதுக்கு இது இந்தியாவுக்கு ஒரு இது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஓகே, அதான் பூம்ரா சொல்லியிருந்தேன். பூம்ரா மட்டும் அதில் வந்தால் போதும். மற்றபடி ரொம்ப டஃப்லாம் இல்லை. எல்லா டீமும் நம்ம வின் பண்ணலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வின் பண்ணலாம் கான்ஃபிடென்ட். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா சின்ன வயசுலேருந்து எப்படி பார்ப்பீங்க, இப்போ எப்படி பார்ப்பீங்க? சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறோம். இப்போ வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கிரிக்கெட். பிகாஸ் ட்ரீம் 11 அது இதுன்னு போட்டு இப்போ ட்ரீம் 11 ஒரு பிளேயரை போடுறோம், பாகிஸ்தான் பிளேயரை போட்டு அவர் ஆடுறதுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸாக போயிடுச்சு. பட் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா டிவியில் ஆன் பண்ணி ஒரே இதுவாக போயிட்டுருப்போம். இப்போ நிறைய மீடியா நிறைய டிவிஸ் வந்துச்சு. பட் என்னை பொறுத்தவரைக்கும் மேட்ச் கம்மியாக தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். பட் கிரவுண்டுக்கு போய் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னையில் மேட்ச் நடக்கல, துபாயில் தான். ஸோ நம்ம போக முடியாது. ஸோ வி எக்ஸ்பெக்ட் மேட்ச் இன் சென்னை. இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, பாகிஸ்தானா இந்தியாவா? ஆப்வியஸ்லி இந்தியா தான். இதில் ஒன்றும் இது இல்லை. ஆக்சுவலாக இந்தியா ஃபேன் சொல்ல வரல. பட் இந்தியா தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்குவாட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்லேருந்து டாப் ஆர்டர்லேருந்து கடைசியாக 8-9 பேட்ஸ்மேன் வரைக்கும் அக்ஷல் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா வரைக்கும் பேட்டிங் ஆடுற ஸ்குவாட் இருக்குது. அதே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஷாஹின் ஷாஃப்ரியோட க்ளோஸ் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ரொம்ப டஃபாக ரொம்ப பெரிய இதோட எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்தியா ஈஸியாக வின் ஆடுதான் நினைக்கிறேன் இந்த மேட்ச். எப்படி ரொம்ப ஜாலியாக பார்ப்பேன். ஆக்சுவலி இது ரொம்ப ரைவல்ரி, அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது. பாகிஸ்தான் டீமும் ரொம்ப வீக்காக இருக்குது. ப்ளஸ் இந்தியா ரொம்ப பவர்டாக இருக்குது. அதனால் இந்தியா ஜெயிக்கணும்னு ஒரு ஒர்த்தியான வெல்கம் தரேன். ஆக்சுவலி இந்தியா வந்து ஒரு பக்காவான ஸ்குவாட் வச்சுருக்கிறதுனால அது ஜெயிக்கும். ஆனால் பாகிஸ்தான் வந்து அவ்வளோ பெரிய ஸ்குவாட்லாம் இல்லை. பிளேயர்ஸ்லாம் நாட் இன் ஃபார்ம். பாபர் அசாம், ரிஸ்வான் மேலே ரொம்ப பெரிய ப்ரெஷர் இருக்குது. அப்புறமா மெயின் பவுலர் ஷைன் ஷாஃப்ரிடி, அவன் வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. துபாய் வந்து ஸ்பின் பிச்னால தமிழ்நாட்டிலேருந்து வருண் சக்கரவர்த்தி வேறு சாம்பியன்ஸ் ட்ராஃபி செலக்ட் ஆகிருக்காரு. அவர் வந்து எப்படி இன்னைக்கு போட்டார்னா எப்படி போட போகிறாருன்னு தெரில. ஸோ தட் இந்தியா பாகிஸ்தான் வந்து பெரிய கிளாஷ்னால கண்டிப்பாக அங்கே செம கூட்டம் இருக்கும். ப்ளஸ் துபாய்னால இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. அதனால் வந்து இந்தியாவுக்கு தான் சாதகமாக இருக்கும். இந்தியா வந்து ஜெயிக்கணும்னு நான் ஒரு ஹோப் தரேன். ஆனால் விராட் கோலி இந்த மேட்ச் ஃபார்முக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். ஒரு 30+ ரன் அடித்தா கூட அவர் ஃபார்முக்கு வரலாம். ரொம்ப பால் வேஸ்ட் பண்ணுறாரு. மற்றபடி அவர்கிட்ட எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அவர் பொறுமையாக ஆடினாருன்னா அவருக்கு திரும்ப ஃபார்ம் வரும். ப்ளஸ் கில் வந்து வேறு லெவலில் ஆடுறாரு. செம ஃபார்மில் இருக்கார். ரோஹித் சர்மா சொல்ல வேண்டும், வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். அவரை வந்து ஓப்பனிங்கில் இறக்கி விட்டால் போதும், எந்த டைம் இருந்தாலும் ஆடி தந்துட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் தென் என்னோடய சஜஷன் வந்து இன்றைக்கி வந்து குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே ஆடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்னால அது கரெக்டாக இருக்கும். யார் வெளியே போனோன்னா ஹர்ஷித் ராணா செமையாக போடுறாரு, அவர் உள்ளே தான் இருக்கணும். நான் ஷமிக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன்.
அப்புறமா பும்ரா இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவருக்கு இன்ஜுரி ரொம்ப சிவியராக இருக்குது போல். அவர் சரியாகணும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் ஹாரிஸ் ராஃப் ஃபுல் ஃபேஸில் போடுறாரு, ஆனால் அவருக்கு சுத்தமாக ஃபார்ம் இல்லாததுனால ஒழுங்காகவே பண்ண மாட்டுறாரு. ஃபுல்லாக ஷார்ட் பால், நோ பால் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கார். அதனால இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. ஸோ தட் இன்றைக்கி இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும். என்னோட பெஸ்ட் பிளேயர் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் பாபர் அசாம், ரிஸ்வான் அண்ட் ஷைன்ஷா அஃப்ரிடி. அப்புறமா இந்தியாவில் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா சொல்லுவேன்.